வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். இந்த பேய், பிசாசு, பில்லி சோனியோ, மாந்திரிகம், ஏவல் அது இதுன்னு இதுக்கெல்லாம் ஒரு ஓய்வே கிடையாதுல்ல. ஒரு முறை ட்ரெண்டிங் நேரம் ஓடும் பார்த்தீங்களா? அது போல் இப்போது வேலூரை மையப்படுத்தி ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம வேலூர் ஒடுக்கத்தூர் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த ஆசனாம்பட்டு, குறவன்கோட்டை, கல்லாப்பாறை, ராஜபாளையம் உட்பட கிட்டத்தட்ட 6 கிராமங்கள். இந்த 6 கிராம மக்களும் ஒரு விஷயத்தை நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே இல்லை, அந்த கிராமங்களில் இருக்க சிலர் மட்டும். என்னென்னா, சமீபத்தில் இரவு நேரத்தில் ஒரு உருவம் நடமாடி இருக்குது. இது அங்கே இருக்க சில பேர் பார்த்துருக்காங்களாம். அதுதான் நடமாடி இருக்குன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏதோ நடமாடி இருக்குது போல இருக்குது. அவங்களுக்கு மேபி மனுஷன் கூட போயிருக்கலாம். அந்த இருட்டில் அவங்க கண்ணுக்கு உருவமாக கூட மேபி தெரிஞ்சிருக்கலாம். இதை பார்த்துட்டு அவங்க பதறி இருக்காங்க. சில பேர், ஒரு சில பேர் சாமின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. இதில் பல பேரும் பதறி தான் திரும்ப வந்திருக்காங்க. இது பேயா சாமியான்னு என்னன்னே தெரியலன்னு அந்த கிராம மக்கள் பல பேரும் பதறி இருக்காங்க. இதில் என்ன தினமாக ஆகிட்டுருக்கு, இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பல மக்களும் பயந்துருக்காங்க. இப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் இன்னும் இது போல் கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்தில்லைங்க. எல்லாரும் சொல்லலை, ஒரு சிலர். இந்த வேலூர் உள்ளூர் கிராம மக்கள் இருக்காங்களே, இவங்க கிட்ட இதை பற்றி கேட்டால் உடனே நம்ம சொல்கிறாங்க, இந்த குறவன்கோட்டை வேப்ப மரம் இருக்குல்லப்பா, அதுக்கு அடியில் தான் அந்த உருவத்தை பார்த்தோன்னு அதை பார்த்தவங்க சொல்கிறாங்க. எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம், எங்களை தொந்தரவுலாம் பண்ணலப்பா அந்த உருவம் எதுவுமே. ஆனால் இந்த மரத்துக்கு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ அது பேயா இல்லை பிசாசா இல்லை சாமியா எங்களுக்கே தெரிலப்பான்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்க, தம்பி அது இசைக்காமன்பா, அம்மன் இப்படி தான் உலா வருவாங்க, அதுதான் பார்த்துட்டு சில பேர் இந்தமாரி உருவம் பேயின்னு எல்லாம் கலைப்பு விட்டாங்க. அதைத்தான் பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் இல்லாதப்போ தான் இங்கே லேசாக நடமாட்டங்களாக இருந்துச்சுப்பா, பேய் பிசாசு காத்துக்கருப்பு. ஆனால் இப்போ தான் மின்சாரம் வந்துருச்சு கிராமங்களில், இப்போ நம்ம பெருசாலாம் அதெல்லாம் பார்க்குறது இல்லைப்பா அப்படின்னு சில வயசானவங்க சொல்கிறாங்க, அந்த உள்ளூர் கிராமங்களை சேர்ந்தவங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பார்க்கல, அதெல்லாம் பொய்யுங்கன்னு இளவட்ட பசங்க இருப்பானே, இளந்தாரி பசங்க, அவங்க சொல்கிறாங்க. உதார் கலைப்பு விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க யாரோ. இங்கே பேயெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் கண்ணுக்கு பேயின்னுவாங்களே, அது போல் விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா இந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க கிராமங்களில் அவங்க இந்த விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று தென்பட்டிருக்கு, அது என்னன்றது யாருக்குமே தெரியலன்னா பல பேர் அசம்ஷன்ஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வதந்தி இருக்குல்ல, இதை சோஷியல் மீடியா யூசர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலூரில் திடுக்கிடும் உருவம் பார்த்தீர்களான்ற மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போதான் ஏஐ காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலகட்டத்தில் வேலூர் மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஒன்று போட்டு அங்கே ஒரு கருப்பு உருவம் நடமாடுற மாதிரி இவங்களே கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியா முழுக்க பரப்பி விட்டாங்க. இது பார்த்தாலும் அந்த ப்ராங்க் வீடியோஸ் பண்ணுவாங்களே அவங்க ஒரு பக்கம். இது எல்லாம் இன்னும் வேலூர் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டுருச்சு. முதல்ல இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களே இல்லை ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு யோசித்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேரோட சந்தேகம் என்ன தெரியுமா, இரவு நேரங்களில் மக்கள் வெளியே இருந்தால் திருடர்கள் நடமாட முடியாது. ஸோ அந்த திட்டு பசங்க பார்த்து விட்ட வேலையாக இருக்கும். அந்த உருவம் மேபி அந்த பசங்களோட உருவமாக கூட இருந்திருக்கலாம். இல்லைனா அந்த திட்டு பசங்களே ஏதோ ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா இதனால கிராம மக்கள் நைட்டு ஓரளவுக்கு மேலே வெளியே வரமாட்டேன்னு பயந்துட்டு இருக்காங்களே. ஸோ அவங்க நினச்சது இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இப்படி பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலூரில் என்ன கூத்து நடந்துட்டு இருக்கு பார்த்தாச்சா, மக்களே பதறாதீங்க, பயப்படாதீங்க. அதான் கிட்டத்தட்ட அதே தான். நாம் பயத்தில் ஒரு விஷயம் பார்த்தாக்கா அதுதான் நினைப்போம் பார்த்தீங்களா, அது போல் ஆலோசனை தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இதில் ஒரு சிமிலாரிட்டி ஒன்று சொல்லட்டுமா, கொஞ்சம் அப்படியே கிருஷ்ணகிரி பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஒம்பலக்கட்டுன்னு ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, எங்கே இந்த கூலியம் ஊராட்சியில். ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் மக்கள் ஒரு வினோத பழக்கத்தை அவ்வப்போது கடைபிடிப்பாங்க. வருஷம்னு சொல்ல முடியாது, அவ்வப்போது. இது எப்போ கடைசியாக கடைபிடிச்சதானே என் நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் கடந்த 2023 வருஷம் என்ன ஆயிடுச்சப்போ, 21 வருஷங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம கிராமத்தில் மரணங்களாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக காத்து கருப்போட வேலையாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம முன்னோர்கள் பண்ண சடங்குகள் இருக்குல்ல, அதை நம்ம திரும்ப இப்போ பண்ணணும்னு 2023 ஒரு சடங்கை பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சடங்கு அப்போ என்னென்ன பண்ணாங்கன்னா, கால்நடைகள் இருக்குல்ல, மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படுறது, அந்த கால்நடைகளோடு மக்கள் ஊரை காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி தென்பண்ணை ஆற்றங்கரையோரமாக ஒரு வனம் ஒன்று இருக்குது, அந்த வனத்தில் தங்கினாங்க எல்லாருமே. இப்படி மக்கள்லாம் வனத்துக்கிட்ட போயிட்டாங்களா, இதுக்கப்புறம் அந்த ஊர் எல்லை இருக்குல்ல, அங்கே சில பேரை காவலுக்கு போட்டாங்க. இவங்க வேலையே என்னென்னா, வனத்துக்கு போனவங்க திரும்ப ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது, இவங்களை அங்கேருந்து வரவிடாமல் பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலை. அதாவது ஒரு ரிச்சுவலுக்கான டைம் இருக்குங்க, அது முடிச்சதுக்கப்புறம் சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வரலாம், அதுக்குள்ளே யாரும் சின்ன பசங்க தெரியாதனமாக வந்துடக்கூடாதுன்னு காவலுக்கு அங்கே ஆட்கள். இந்த இன்பிட்வீன் கேப்பில் வனதேவதை வழிபாடை ஃபுல்லாக அங்கே இருக்க மக்கள் பண்ணுறாங்க. பொங்கல் வைக்கிறது, வீர விளையாட்டு, கிட்டத்தட்ட பொங்கல் பண்டிகை மாதிரி இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு. சூரிய அஸ்தமனமான பிற்பாடு கரகத்தோடு மக்கள் ஊர் திரும்பினாங்க எல்லாருமே.
அப்போது இந்த மண்டுமாரி, முத்துமாரி, செல்லிமாரின்னு கிராம தெய்வங்கள் இருக்காங்களே, இவங்களை மனசில் வச்சு மக்கள் முழக்கம் எழுப்பினபடியே கரகத்தோடு வந்தாங்க. ஊர் எல்லையில் ஆடை பலியிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வீடுகளை நுழையும் போது தீபம் ஏற்ற ஆரம்பித்தாங்க. வீடுகளுக்கு வெளியே ஃபுல்லாக தீபம் ஏற்ற ஆரம்பித்தாங்க. இதுக்கு பிற்பாடு தான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சாங்க. கரெக்டாக அந்த ரிச்சுவல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊரில் காற்று கருப்பின்மை அண்டாதுப்பா இருந்ததெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே ஒழிஞ்சது. ஆத்தாவுக்கு நம்ம மனப்பூர்வமாக நன்றியை செலுத்துவோன்னு பல மக்களும் இந்த நம்பிக்கையை ஆழமும் மனசில் விதைச்சிருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் ஊருக்குள்ளே அதிகமாக மரணங்கள் நிகழுதோ அப்பப்பெல்லாம் இது போல் வித்தியாசமான ரிச்சுவலும் கிருஷ்ணகிரியில் இருக்க கிராமத்தில் இன்னும் தொடருது. கடிக்குதா போறோம் மாடுங்களே. இப்போ அவ்வளோதான், ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு உள்ள வருவாங்க. இப்போ வாங்க சார். கோழி கோழி மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பேய் பயத்தால் கலவரம் வராமல் கிராம மக்கள்லாம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா சந்தோஷம். 1000 பேய்ங்க கூட வரலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.